ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஏசப்பா, இது நல்ல மாலை வேலை கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா, இப்போது கூட ஏசப்பா உங்களை துதிக்கிறதுக்கு நாங்கள் அனைவரும் கூடி வந்திருக்கிறோம் ஏசப்பா. நீங்கள் எங்கள் மத்தியில் வாங்க, வந்து வெளிப்படுங்க ஏசப்பா. இந்த ஆராதனையை உங்கள் கருத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற அனைவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியான காலத்திலும் உன்னை திருப்தி ஆக்குவார் என்று வசனம் சொல்லுது. அதே போல தான் கர்த்தர் நம்மளை இது வரைக்கும் நடத்தி வந்திருக்கிறாரு. அதே மாதிரி இனிமேல் நம்மளை நடத்துவார். அதனால நம்ம கர்த்தரை துதிச்சு இந்த பாடலை பாடலாம். Psalms 8 என்ன போட்டிருக்குன்னா, வாட் இஸ் மேன் தட் டு பி மைண்ட்ஃபுல் ஆஃப் ஹிம்.
காட் வந்து நம்மளை நினைக்கணும், நமக்கு அவருக்கு அவசியமே கிடையாது. ஆனால் காட் வந்து நம்ம நினைச்சு நம்மளுக்கு வந்து கொடுக்குற பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே வந்து அவரை சுத்த ஈயவுது. அவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம போட்டலாமா?
மேத்யூ 28:20 சொல்லுது, ஐ வில் ஆல்வேஸ் பி வித் யூ டில் தி வெரி எண்ட் ஆஃப் தி ஏஜ். கர்த்தர் வந்துட்டு உலகத்தின் முடிவு வரைக்கும் நம்மளோட தான் இருக்கிறாரு. கர்த்தர் நம்மளோடு இருந்தால் நம்ம கையேந்த தேவையில்ல, தலை குனிய தேவையில்ல, எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா கர்த்தர் நம்ம எல்லா தேவையும் பார்த்து கொள்வார். அந்த கர்த்தரை இப்போ நம்ம சேர்ந்து துதித்து பாடலாம்.
நம்பி வாழ்வதற்கு ஏமாற்றமில்லை. ஏமாந்து போவதற்கு நீ விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்வதற்கு ஏமாற்றமில்லை. ஏமாந்து போவதற்கு நீ விடுவதில்லை. அன்பு சுவாமி, இந்த ஆராதனை கொடுத்ததுக்காக நன்றி சுவாமி. எங்களையும் எங்கள் ஆராதனையும் ஏற்றுக்கொள்வீராக. மீதியான வேலையை உங்கள் கருத்தில் ஒப்படைக்கிறோம். மீட்பர் இயேசு நாமத்தினாலே ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்ம எந்த டைட்டில் பார்க்க போகிறோம்னா, ரீசன்ஸ் டு ப்ரைஸ் காட். அப்புறம் எப்படிலாம் நம்ம காடை ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏன் காடை ப்ரைஸ் பண்ணோன்னா காட் ஆல்மைட்டி இஸ் வர்த்தி ஆஃப் அ ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப். சாம்ஸ் சாப்டர் 18:3 என்ன சொல்லுதுன்னா, ஐ கால் அப்பான் த லார்ட் ஹூ இஸ் வர்த்தி டு பி ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு அந்த வசனம் போட்டிருக்கு. ஸோ இப்போ ப்ரைஸ் என்னன்னா, காட் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு. இப்போ எனக்கு இப்போ எனக்கு ரிசல்ட் வந்தது. ஸோ நல்ல ரிசல்ட்டாக கொடுத்ததுக்காக நான் காட் ப்ரைஸ் பண்ணி ஜோம் பண்ணுறேன். அது இப்போ வர்ஷிப் காட் ஆல்மைட்டியாக இருக்கிறாரு. அதுக்காக நான் காடை வர்ஷிப் பண்ணுறேன். அதுக்கு வர்ஷிப் பண்ணி நான் ப்ரே பண்ண முடியும். ஆனால் ப்ரைஸ் ஒரு வெப்பன், நம்மளுக்கு கொடுத்துருக்க வெப்பன் மாதிரி. அது ஒரு டபுள் எட்ஜ் ஸ்வார்ட். நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்தது என்னென்னா, இப்போ காட் நீங்கள் காட் ஒரு ஃபேக்ட் உனக்கு செஞ்சுருக்காரு, ஒரு விஷயம் உங்களுக்கு செஞ்சுருக்காரு. அது நம்ம ப்ரே பண்ண, அதுக்கு கிடச்சதுக்காக ப்ரே பண்ணது பேர் கிரேட்ஃபுல்னஸ், தேங்க்ஃபுல்னஸ் அது பேர். ஆனால் அந்த காட் அந்த விஷயத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம உட்காந்து ப்ரே பண்ணி அது கிடைச்ச மாதிரி நம்ம ப்ரே பண்ணோம். இப்போ ஒரு விஷயத்தை லைக் ஒரு மொபைல் ஃபோன் வாங்கினதுக்காக நன்றி ஏசப்பா, ஆனால் வாங்கியிருக்க மாட்டோம். ஆனால் வாங்கின மாதிரி பேசியிருப்போம் நம்ம. ஸோ ப்ரே பண்ணும்போது அது பேர் ஃபெய்த்து. ஸோ ஃபெய்த்தோட ப்ரேஸ் பண்ணால் காடுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ப்ரேஸும் அந்த ப்ரேயரும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ நம்ம ஹியூமன்ஸ் வி ஆர் கால்ட் டு ப்ரேஸ் அண்ட் வர்ஷிப் காட். சாம்ஸ் 150:6 என்ன சொல்லுதுன்னா, லெட் எவ்ரி திங் தட் ஹேஸ் பிரெத் ப்ரைஸ் த லார்ட்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் லைக் நம்ம எப்போ ப்ரைஸ் பண்ணோம் நம்ம பார்க்கணும். நம்மளுக்கு குட் ஸ்டேட்டில் இருக்கும் போதுமா ப்ரைஸ் பண்ணுறோமா, லைக் சன்ஷைனாக இருக்கும் போது தான் நம்ம ப்ரே பண்ணுறோமா, இல்லை ரெய்னி டேஸ்லேயும் ப்ரைஸ் பண்ணுறோமா நம்ம பார்க்கணும். இப்போ ஜோப் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வேறு யாருமே கிடையாது, ஜோப் தான். ஜோப் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். எனக்கு பைபிளே பிடிச்ச ஸ்டேட்மெண்ட் அதுதான். எனக்கு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அதுக்காக நன்றின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் விட்டு போயிருப்பாங்க, அவனுக்கு வீடு எல்லாம் போயிருக்கோம் அவருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு மெட்டீரியல்ஸ் தான் நம்மளுக்கு. இப்போ வீடு இல்லை, ஸோ ரோட்டில் தங்கலாம் நம்ம, அதுதான் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனால் அவருக்கு உடம்பு ஃபுல்லாக சொறியை தான் நம்ம யோசிச்சுப்பாங்க. புண்ணா கொப்பளம்லாம் வந்திருக்கும் போது நம்ம படுக்கவே முடியாது, குப்புற படுக்க முடியாது, நிமிர்ந்து படுக்க முடியாது, உட்கார முடியாது. அந்த ஸ்டேட்லேயும் அவர் காடை ப்ரைஸ் பண்ணது அவர் அவ்வளோ மாதிரி நம்மளுக்கு எக்ஸாம்பிளாக எடுத்துருக்கணும். நம்மளுக்கு எவ்வளோ டவுன்ஃபால் ஆனாலும் நம்ம காடை ப்ரைஸ் பண்ணணும். நம்ம அதுக்காக ப்ரைஸ் பண்ணணும். இப்போ வர்ஷிப் நம்மள வர்ஷிப்பும் ப்ரைஸ் நம்மள சேஞ்ச் பண்ணணும். நம்மள ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நிறைய வர்ஷிப்ஸ் இருக்குது. நம்ம சூப்பர்ஃபிஷியல் திங்கை வர்ஷிப் பண்ணால் நம்ம லைஃப் சூப்பர்ஃபிஷியலாக மாறும். இப்போ ஈவில் ஒரு சேட்டானிக் திங்கை வர்ஷிப் பண்ணால் நம்மளுக்கு நம்ம லைஃப் ஒரு ஈவலாக, நம்ம ஹார்ட் ரொம்ப டார்க்காக மாறும். ஆனால் நம்ம ஒரு லைக் சூப்பர் நேச்சுரலாக இப்போ ப்ரேஸ் பண்ணுறோன்னா நம்ம லைஃப் சூப்பர் நேச்சுரலாக மாறும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ட்ரூ காடை வர்ஷிப் பண்ணால் நம்ம லைஃப் ரொம்ப காட்லியாக, நம்ம காடோட இன்னும் கனெக்டடாக இருப்போம். நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு ஒரு கிஃப்ட்னா நம்ம என்ன கேட்கணும், காடோட கனெக்டடாக இருக்கிறதா நம்மளுக்கு இருக்க பெரிய கிஃப்ட்டை நம்ம பெரிய கிஃப்ட்டு, பெரிய கிரேஸே நம்மளுக்கு அதுதான். இப்போ மற்ற காட்ஸ்லாம் பார்த்தா நம்ம ப்ரே பண்ண எத்தனையோ தேங்காய் உடைக்கணும், அந்த கோயில் சுற்றி வரணும் அப்படிலாம். நம்மளுக்குலாம் அப்படிலாம் கிடையாது. நம்மளுக்கு ப்ரே பண்ணணும், அப்படி நம்ம எங்கே இருக்கோமோ கண்ணு மூடி ஜோம் பண்ணால் நம்ம அந்த காடோட கனெக்டட்னஸ் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு அது மாதிரி கிடையாது. நம்மளுக்குலாம் இப்போ 2 Corinthians 3:18 என்ன சொல்லுதுன்னா, and as the spirit of the Lord works within us, we become more and more like him. இப்போ ப்ரைஸ் பண்ணும்போது காடோட ஸ்பிரிட் நம்ம ஸ்பிரிட் கனெக்ட் ஆகும்போது நம்ம இந்த மோர் அண்ட் மோர் லைக் நம்ம காட் மாதிரி மோர் அண்ட் மோர் ஆகணும். இப்போ சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் அப்படியே சூப்பர் நேச்சுரலாக நம்ம நடக்கும். சூப்பர் நேச்சுரல் திங்ஸ்னால் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறதுனா இப்போ ஒரு பிளைண்ட் மேன் ஹீல் பண்ணுற, பார்வை கொடுக்கறது, இதெல்லாம் சூப்பர் நேச்சுரல் திங்ஸ்.
நம்ம வந்து இப்போ காடோட டெய்லி ஜோம் பண்ணி டெய்லி ப்ரேஸ் பண்ணி நம்ம டெய்லி இது பண்ணும்போது சூப்பர் நேச்சுரல் திங்ஸ்லாம் நமக்கு நேச்சுரலாக நடக்கும். நம்ம கை வச்சு ஜோம் பண்ணும்போது அவருக்கு வந்து பார்வை கிடைக்கும். பேரலைஸ்ட் மேனுக்கு வந்து நம்ம ஜோம் பண்ணும்போது நாங்கள் வந்து திருப்பி அந்த பேரலைஸ்லேருந்து எல்லாம் இதுலையும் வரும். நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து ஒரு நம்மளோட எனிமி டிஃபீட் பண்ணும். சாம்ஸ் 8:2 என்ன சொல்லுதுன்னா, ஃப்ரம் தி லிப்ஸ் ஆஃப் த சில்ட்ரன் அண்ட் இன்ஃபன்ட்ஸ் யூ ஆர் ஆர்டரின்ட் ப்ரைஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் எனிமீஸ் டு சைலன்ஸ் த ஃபோ அண்ட் அவெஞ்சர். இப்போ வந்து காட் வந்து நம்ம சில்ட்ரன் இன்ஃபன்ட்ஸ் கிட்ட ப்ரைஸ் வாங்குறது, அப்புறம் வந்து நம்ம எனிமி வந்து அதை டிஃபீட் பண்ண அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நம்மளுக்கு. இப்போ வந்து நம்ம நிறைய விஷயம் பார்த்தோம். நம்ம வந்து யாராவது சண்டை போட வந்தால் நம்மளுக்கு நம்ம திருப்பி அவங்க கூட சண்டை போட்டால் அவங்களுக்கு இன்னும் சண்டை போடணும் தோணும். நம்ம வந்து எதுவுமே கண்டுக்காமல் நம்ம காடை ப்ரேஸ் பண்ணி விட்டா வந்து நம்ம வந்து எந்த நேரத்துலையும் காட் ப்ரேஸ் பண்ணோம். இப்போ எனிமி எங்கள் ஃப்ரெண்டில் வந்து நம்மளை திட்டுறான், நம்மளை என்னமோ பண்ணுறான், ஆனால் நம்ம அந்த கண்டுக்காமல் ஐ ஃபர்கிவ் ஹிம் லார்ட் சொல்லிட்டு நம்ம வந்து மூவ் பண்ணால் எனிமீஸ் வந்து நம்மளுக்கு இருக்கவே இருக்காது. நம்மளுக்கும் வந்து ஒரு லைஃப் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபாக இருக்கும். இப்போ வந்து எப்படி காடை ப்ரேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட் பார்க்கலாம் நம்ம. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து வித் மை வாய்ஸ். சாம்ஸ் 63:3 verse என்ன சொல்லுதுன்னா, பிகாஸ் ஆஃப் எ லவ்விங் கைண்ட்னஸ் இஸ் பெட்டர் தென் லைஃப், மை லிப்ஸ் ஷால் ப்ரைஸ் யூ அப்படி சொல்கிறது. டேவிட் என்ன சொல்கிறாருன்னா, உங்களோட லவ்விங் கைண்ட்னஸ் வந்து அவங்களோட கைண்ட்னஸ் உங்களோட கிரேஸ் வந்து நம்ம லைஃபோட பெட்டராக இருக்கு. ஸோ வந்து நம்ம லிப்ஸால உங்களை காடை ப்ரைஸ் பண்ணுன்னு சொல்கிறாரு. இன்னொரு வந்து என்னன்னா, இன்னொரு இது பார்க்கலான்னா, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலான்னா, பாலும் சைலஸ் வந்து அந்த ஜெயிலில் இருக்கும்போது அந்த மிட் நைட்டில் வந்து பாட்டு பாடுறது வந்து ப்ரே பண்ணல, வர்ஷிப் பண்ணல. அவங்க வந்து ப்ரைஸ் பண்ணி ஹிம்ஸ் பாடுறாங்க. அவங்க பாடும்போது என்ன நடக்குது நம்மளுக்கு தெரியும். வந்து அவங்களுக்கு மட்டும் வந்து கேட்காம வந்து இப்போ நம்ம ப்ரைஸ் பண்ணும்போது நம்ம வாய்க்குள்ளேயே ப்ரைஸ் பண்ணுறதோட நம்ம சத்தமாக ப்ரைஸ் பண்ணுறது என்ன பெனிஃபிட்னா, அந்த ப்ரைஸ் வந்து இப்போ வந்து தேங்க்யூ காட் சொல்லும்போது நம்ம வேர்ட்ஸ் வந்து நம்ம காது கேட்கும். இப்போ அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா வந்து பாலும் சைலஸ் வந்து சத்தமாக பாடி ஜோம் பண்ணும்போது அங்கே வந்து அந்த ஹிம்ஸ் பாடும்போது மற்ற பிரிஸ்னஸ் எல்லாருக்கும் கேட்குது. இப்போ வந்து அந்த இடத்துல நடக்குதுன்னா எர்த்குவேக் வந்துட்டு ஜெயில் ஓப்பன் ஆகும்போது அவங்க ஜெயில் மட்டும் பாலும் சைலஸ் ஜெயில் மட்டும் ஓப்பன் ஆகலை, என்னை சுற்றி இருக்க எல்லா ஜெயிலும் ஓப்பன் ஆகிடுது, எல்லா பிரிஸ்னரும் தப்பிச்சுட்டு போகிறாங்க. ஸோ வந்து இதுதான் வந்து ப்ரைஸோட பவர் நம்மளுக்கு. செகண்ட் வந்து வித் மை பாடி. நம்ம வந்து எப்போவுமே வர்ஷிப் பண்ணும்போது ப்ரைஸ் பண்ணும்போது நம்ம கை நீட்டி ஜோம் பண்ணுறது, நம்ம கை தூக்கி ஜோம் பண்ணுறது எல்லாம் இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து அதான் வந்து Psalm 63:4 சொல்லுது, thus I will bless you while I live, I will lift my hands in your name அப்படி சொல்கிறது. தேர்ட் விஷயம் என்னன்னா வித் மியூசிக். Psalms 53:5 படிக்கும் போதே நம்மளுக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னா வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போட்டிருப்பாரு டேவிட் போட்டிருப்பார். ட்ரம்பெட், ஹார்ப், லூட், ட்ரிம்பிள், டான்ஸ் பண்ணி ப்ரே பண்ணுறது, ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஃப்ளூட்ஸ் சொல்லிட்டு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வந்து டேவிட் போட்டிருக்காரு. இப்போ வந்து நம்ம ஆர்டினரியாக நம்ம வந்து நம்மளே பார்த்துருப்போம், வீட்டில் சும்மா பாடுறதோட நம்ம சைடில் மியூசிக் போட்டு நம்ம பாடும்போது அந்த ஒரு ஃபீல், அந்த வர்ஷிப் ஃபீல், அந்த ப்ரைஸ், அந்த என்விரான்மெண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ வந்து நம்ம ப்ரைஸ் பண்ணும்போது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட ப்ரைஸ் பண்ணணும். அப்புறம் வித் மை எமோஷன்ஸ் எப்படின்னா வந்து நம்ம எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருக்கணும் காடோட. இப்போ வந்து நம்ம மைண்டில் ஒரு திங் ஓடும் நம்மளுக்கு, இது எப்படி பண்ண போகிறோம் நம்ம அப்படி யோசிச்சுட்டு இருந்து நம்ம மைண்டில் யோசிப்போம், நம்ம வாய்க்கு வந்து நம்ம ப்ரைஸ் பண்ணுவோம். அது வந்து யூஸ்லெஸ், அது எதுக்கு பண்ணுறோம் நம்மளுக்கு தெரியாது. அது வந்து காடுக்கும் அது ஒரு டிஸ்கிரேஸ் மாதிரி இருக்கும், நம்மளுக்கும் வந்து அது நம்மளுக்கு அது டைம் வேஸ்ட்டு, அது நம்ம மற்ற வேலை பார்த்துட்டு போகலாம் அதுக்கு. இப்போ வந்து நம்ம எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருக்கணும் காடோட எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருக்கும் போது எப்படின்னு வந்து Psalms 47:1 என்ன சொல்லுதுன்னா, clap your hands all you people, shout to God with the voice of triumph. நம்ம வந்து எமோஷ்னலாக வந்து எக்ஸைட்டடாக அவங்க பண்ணுறாங்க. நம்ம வந்து இது பண்ணும்போது வந்து நம்ம வந்து டல்லாக ஓரமாக உட்காந்து அப்படி பண்ணாமல் அவங்க எக்ஸைட்டடாக படுறாங்க. ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம பர்த்டே அப்போ வந்து நம்ம கேக் கட் பண்ணும்போது நம்ம வந்து எல்லாருமே வந்து எக்ஸைட்டடாக வெட்டும் போது நம்மளுக்கும் வந்து இப்போ நான் தான் வெட்டுறேன்னா எல்லோரும் ஜாலியாக படுறாங்க. நம்மளும் வந்து வெட்டும் போது நம்மளுக்கு அந்த ஒரு ஸ்பிரிட் இருக்கும் நம்மளுக்கு, இன்றைக்கி என் பர்த்டேன்னு சொல்லிட்டு. அதே வந்து எல்லாருமே வந்து உட்காந்த இடத்துல உட்காந்துட்டு அப்படி சொங்கிமே ஹாப்பி பர்த்டே அப்படி பாடினா யாருக்குமே நமக்கு அந்த பர்த்டே பாய்க்கும் வந்து ஒரு மாதிரி இருக்கும், அந்த ஸ்பிரிட்டே இருக்காது. ஸோ அதே மாதிரி தான் வந்து நம்ம ப்ரைஸ் பண்ணும்போது சத்தமாக நம்ம வாய்ஸ் ரைஸ் பண்ணி ஜாயோட நம்மளோட
ப்ரெசன்ஸ் காட் ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணி நம்ம ப்ரைஸ் பண்ணணும். ஓகே, இப்போ 5th பாயிண்ட் என்னதுன்னா வந்து வித் மை லைஃப். 1 Corinthians 10:31 என்ன சொல்லுதுன்னா, therefore whether you eat or drink or whatever you do all to the glory of Godன்னு சொல்கிறது. நம்ம என்ன பண்ணுறோமோ நம்ம காடோட க்ளோரிக்கு நம்ம பண்ண சொல்லியிருக்கோம். நம்ம இப்போ நம்ம வந்து ஸ்கூல் போகிறோம், ஆஃபீஸ்க்கு போகிறோம், நம்ம வந்து மற்ற டே டு டே நம்ம வேலை செய்யும் போகும்போது காடை ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம சும்மா வந்து இல்லாமல் வந்து நம்ம வேலையை மட்டும் பார்க்காம காடை ப்ரைஸ் பண்ணிட்டு, இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்கும்போது நம்மளோட ஸ்பிரிட் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்மளுக்கு தெரியுமோ இல்லையோ, பக்கத்து உட்காந்துருக்கவங்களுக்கு நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் நம்மளுக்கு. இப்போ நான் வந்து டெய்லி பைபிள் வாசி ஜோம் பண்ணி ப்ரைஸ் பண்ணும்போது நம்ம என்னுடைய ஆட்டிடியூட்லையும் அந்த தெரியணும் நம்மளுக்கு. இப்போ வந்து ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம வந்து கர்ஸ் பண்ணக்கூடாது, நம்ம வந்து மற்றவங்களை காஸ்ட் பண்ணக்கூடாது, அது எல்லாமே இருக்குது. ஸோ வந்து நம்ம ப்ரைஸ் பண்ணும்போது ஃபுல்லாக வந்து நம்மளோட ஆட்டிடியூட், நம்மளோட பாடி, நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸ் வந்து எல்லாமே டுவர்ட்ஸ் க்ளோரி ஆஃப் காட் நம்ம பண்ணணும். ஸோ இப்போ நான் ஒரு குட்டி கதை சொல்கிறேன். வந்து ஒரு ப்ரீச்சருக்கு வந்து ஒரு பாஸ்டர் வந்து ஒரு ஹார்ஸ் வச்சுருந்தார். அந்த ஹார்ஸ் வந்து என்னென்னா வந்து ஹார்ஸ் வந்து விற்கணும்னு பாஸ்டர் ட்ரை பண்ணும்போது ஒருத்தர் வந்து வாங்க வரும்போது இந்த ஹார்ஸ் பார்க்க நல்லா இருக்குது, டாலாக இருக்குது, வந்து ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் செக் பண்ணிட்டு அப்புறம் அந்த ஹார்ஸ் மேலே ஏறி உட்காரும்போது அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஒன்று சொல்லணும், நீங்கள் ப்ரைஸ் த லார்ட்னு சொன்னால் அந்த ஹார்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகும், ஆமீன்னு சொன்னால் வந்து எங்கே நிற்குதோ அங்கேயே நின்றோன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பாஸ்டர் சொன்னார். அப்புறம் வந்து இந்த வாங்கவருக்கும் ரொம்ப எக்ஸைட் ஆயிரும் சொல்லிட்டு ப்ரைஸ் த லார்ட் அப்படி சொன்னால் ஹார்ஸ் மூவ் ஆகும். இவர் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆயிரும். இவருக்குள்ள மனசு யோசிப்பார், வா சூப்பராக இருக்கே, இந்த மாதிரி நான் இந்த ஹார்ஸும் பார்த்து இல்லை, ப்ரைஸ் த லார்ட்னு சொன்னால் மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவர் உண்மையாக ப்ரைஸ் பண்ணுறாரு. தேங்க்யூ ஜீசஸ், ப்ரைஸ் த லார்ட் அப்படி சொல்லும்போது ஹார்ஸ் இன்னும் ஸ்பீடாக போகிறாரு, இவர் இன்னும் எக்ஸைட் ஆகிறாரு. அப்புறம் திடீர்னு அவர் வந்து எக்ஸைட்மெண்ட்டில் ஃப்ரண்ட்டில் பார்த்தா அங்கே வந்து ஒரு கிளிஃப் எட்ஜில் வந்து நிற்கிறாரு. அவர் வந்துட்டு நான் கிளிச்சில் பார்க்குறாரு. இவர் டப்புன்னு அவர் நோட்டீஸ் பண்ணி அவர் ஆமேன்னு சொல்லும் போது கரெக்டாக அவர் எட்ஜில் நிற்கிறாராம், கிளிஃப் எட்ஜில் வந்து நின்று சொல்கிறாராம். அப்போ வந்து இவர் வந்து ரொம்ப தப்பிச்சிட்டோன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாகி அவர் வேர்வெல்லாம் தொடச்சிட்டு ப்ரைஸ் த லார்ட், நான் தப்பிச்சிட்டேன்னு சொல்கிறாராம். அந்த ஹார்ஸ் வந்து திருப்பியும் ஃப்ரண்ட்டில் மூவ் ஆயிடுச்சான். ஸோ இந்த ஸ்டோரி எதுக்கு என்ன சொன்னேன்னா வந்து இப்போ வந்து நம்ம சர்ச்சில் இருக்கோம், நம்ம வந்து எல்லாம் ப்ரைஸ் பண்ணும்போது பாஸ்டர் சொல்லுவார் ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் ஹல்லேலூயான்னு சொல்கிறோம், நானும் சொல்கிறேன், நான் வந்து சொன்னால் அது வேஸ்ட்டு. அதை நம்ம வந்து வர்ஷிப்போட ப்ரைஸோட கனெக்ட் ஆகி நம்மளும் அது கூட சேர்ந்து ஹல்லேலூயா நம்ம சொல்லும்போது அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் இருக்கும். இப்போ ப்ரைஸ் தி லார்ட்னு சொன்னால் நம்ம ஹார்ட் ஃபீல்டாக ப்ரைஸ் தி லார்ட் சொல்லணும். இப்போ பண்ணும்போது எப்போவுமே நம்ம வந்து மைண்ட் கிளியராக இருக்கணும். நம்ம வந்து சர்ச்சுக்கு வரும்போது சர்ச்சுக்கு வெளியே வந்து நம்மளுக்கு மைண்டில் எவ்வளோ திங்ஸ் இருக்கணும். நம்ம சர்ச்சுக்கு வரதே வந்து இந்த பாரம்லாம் காட் இறக்கிட்டு போகிறது தான் நம்ம வந்து சர்ச்சுக்கே வரோம். சர்ச்சுக்கு வந்து இந்த காடுக்கு வந்து எனக்கு இந்த கஷ்டங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு காட் வந்து நம்ம காடாக பார்க்காம ஒரு ஃப்ரெண்டாக ஒரு ஃபாதராக பார்த்துட்டு நம்ம கஷ்டங்கள்லாம் சொல்லிட்டு நம்ம வந்து நம்மளை பாரத்தை இறக்கி வச்சுட்டு போகிறது தான் சர்ச். அது பிளேஸை அங்கேயே வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் யோசிச்சுட்டு நம்ம வந்து இங்கே பாஸ்டர் சொல்கிறதுக்கு வந்து ஆமான்னு சொல்லிட்டு நம்ம யூஸே கிடையாது. அது இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன் வந்து இஸ்ரேலைட்ஸில் வந்து அந்த 12 ஸ்பைசஸ் வந்து கேனன் போகும்போது 12 ஸ்பைசஸும் உள்ளே போனாங்க. 12 ஸ்பைசஸ் வெளியே வரும்போது எல்லாருமே அந்த 10 பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த 2 பேர் சொன்னாங்க, ஜோஷுவா அண்ட் கேலப் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வந்து இந்த பிளேஸ் வந்து நல்லா இருக்குது, நம்ம கண்டிப்பாக வந்து காட் நம்ம கை கொடுத்துருவாருன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பாசிட்டிவாக சொன்னாங்க. ஆனால் மற்ற 10 ஸ்பைசஸ் என்ன சொன்னாங்க, அவங்க வந்து எல்லாமே ராட்சசர்கள், அவங்க கண்ணுக்கு வந்து நம்மளாம் வெட்டுக்கிளி மாதிரி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ அந்த 10 ஸ்பைசஸும் சொன்னது வந்து அவங்க சொன்னது எதுவும் தப்பாக சொல்லலை, அவங்க எல்லாம் கரெக்டாக சொன்னாங்க. உண்மையாக வந்து அந்த கேனனைட்ஸ் பீப்புள் பார்க்க வந்து ராட்சசர் மாதிரி தான் இருந்தாங்க. உண்மையாக அவங்க கண்ணுக்கு வந்து இஸ்ரேல்ஸ்னால் வந்து வெட்டுக்கிளி மாதிரி இருந்தாங்க. ஆனால் போகும்போது பாருங்கள் பாசிட்டிவ் அப்ரோச்சோடு போனாங்க. வந்து இவங்க வந்து நம்ம ஜெயிச்சிடலாம், காட் நம்ம கூட இருக்கா, நம்ம ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த பாசிட்டிவ் அப்ரோச் வந்து காடுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். வந்து இது வந்து இந்த 40 days ஜேர்னி வந்து இந்த இஸ்ரேலைட்ஸ் பீப்புள் வந்து முணுமுறுத்து 40 days வந்து 40 years மாறிடுச்சு. இப்போ 40 days எங்கே, 40 years எங்கே இருக்குது? இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு வந்து 40 days. ஆனால் வந்து இங்கே இஸ்ரேல்ஸ் முணுமுறுத்து நான் வந்து ஈஜிப்ட்லேயே வந்து செத்துருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு முணுமுறுத்துட்டே இருந்தாங்க. காட் ஒரு வந்து பொறுத்து ஒரு ஸ்டேஜ் என்ன சொன்னார் வந்து, இந்த ஜென்ரேஷன் ஆஃப் இஸ்ரேல்ஸ் நான் உள்ளே விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு அவங்க ஒழுங்காக வந்து ப்ரேஸ் பண்ணிட்டு வெளியே வந்தோமே,
அந்த வந்து அவங்களுக்கு ஸ்லேவ் மைண்ட் செட் வந்து அவங்கள விட்டு போகல. நம்மளுக்கு வந்து எப்போவுமே வந்து காடோட சன் மாதிரி நம்ம இருக்கணும், நம்ம ஃப்ரீயாக இருக்கணும் எப்போவுமே நம்ம. அடுத்தது என்னென்னா வந்து ஹேனா பார்க்கும்போது என்னென்னா, ஹேனா வந்து அந்த சர்ச் வாசலில் போயிட்டு வந்து அவங்க அந்த டெம்பிள் வாசலில் போய் அழும்போது அந்த ஏலி வந்து சொல்கிறாரு வந்து ஏமா வந்து பகலே குடிச்சிட்டு வந்து சர்ச் வாசல்லேருந்து அழுறான்னு கேட்கும்போது அவங்க ஹேனா சொல்கிறாங்க வந்து எனக்கு வந்து நான் குடிச்சிட்டுலாம் வரல, நான் என்னோடய மன கஷ்டத்தை ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போது ஏலி என்ன சொல்கிறாங்க வந்து நான் வந்து கவலைப்படாது, உன்னோட இது வந்து ப்ரேயர்ஸ்லாம் கேட்கப்படுதுன்னு சொல்லிட்டு ஹேனா அனுப்பிச்சுட்றாங்க. அதுக்கப்புறம் ஃபியூ மந்த்ஸ்க்கு வந்து ஹேனாக்கு வந்து பேபி கிடையாது. ஆனால் வந்து பைபிள் என்ன போட்டிருக்குன்னா ஹேனா வந்து ரிஜாய்ஸாக இருந்தாங்க, நம்ம வந்து சந்தோஷமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு டைமும் அவங்க ஹேனா வந்து அழவே இல்லை. அதே மாதிரி காட்கிட்ட வந்து நம்மளோட பாரத்தை கொடுத்துட்டா அதை பற்றி யோசிக்கவே கூடாது. நம்ம திருப்பி வந்து காடே வந்து அதுக்கு நல்ல சொல்யூஷனாக பார்த்து கொடுத்து அப்புறம் ஹேனா வந்து அதுக்கு போய் யோசிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து அவங்க பார்த்து ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. அப்புறம் வந்து ஹேனாக்கு வந்து சாமுவேல் கொடுத்து ஹேனா வாஸ் பிளெஸ்ட். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரைஸோட மீனிங் மறக்காமல் எதுக்கு ப்ரைஸ் பண்ணுறோம், எப்படி ப்ரைஸ் பண்ணணும் நீங்கள் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். ஆமேன். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அருள்ஜெய சுவாமி, இந்த மாலைக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா நீங்கள் கொடுத்த வார்த்தை ஏசப்பா நான் வந்து ப்ரீச் பண்ணிட்டு ஏசப்பா, அதுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா இந்த வேர்டு வந்து கரெக்டான பீப்புளுக்கெல்லாம் போய் சேர உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா இந்த லைவை பார்த்துருக்க ஒருத்தரும் ஆசீர்வதிக்கிறேன் ஏசப்பா. மீதியான வேலையெல்லாம் உங்கள் கருத்தில் ஒப்புக்கிறேன். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆமேன்.